பொண்ணு ஊருக்கு கிளம்புறேன், மாமி எனக்கு என்ன பேக் பண்ணிருக்கா அப்படின்னா மோர் மிளகா என் வேப்பம்பூ. எல்லாரும் ஸ்வீட்டா பண்ணி தருவா, நீ இந்த மாதிரி எடுத்துட்டு போ. இதுதான் கிடைக்காது. நீ பால்கோவா ஏதோ தட்டி பால் வாங்கி தரேன், நல்ல ஆள்கிட்ட தட்டி பால் வாங்கி தரேன் நீ சொன்ன. குழந்தைக்காக சொன்னேன், அதுவும் சாப்பிடாதுங்கிறியே. கொடுத்தேன்னா எனக்கு காசு கொடுத்துட்டு போ. யாரு பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு காசு? எஸ், காரம் காரத்துக்கு ஃப்ரீயா கொடுத்தா என்ன ஆகும்? இல்ல உங்க ஊர் லாஜிக் படி சண்டை போட்டுவோம். சரி, இதை கூட கஷப்போ வந்துடும். அதனாலதான் பால்கோவா வாங்கிட்டேன், ஸ்வீட்டோட கொடுப்பா. ஸ்வீட்டோட கொடுத்தா சக்கரை ஏறுறது, ஸ்வீட்டோட கொடுப்பா. அதனால என்ன சொல்றேன், உனக்கு ஸ்வீட் வேண்டாங்கிற, இதுக்கு ஒரு ₹1 எடுத்து வச்சு. ஸ்வீட் கொடுக்கறதுக்கு பதில உங்களை பாடம் ஒண்ணு கொடுத்துரும், அதெல்லாம் ஈட கிடையாது. இது வந்து எனக்கு ₹1 எடுத்து வச்சுட்டு போயிடு. இதுக்கு ₹1 எந்தமா சொல்லுவா? ₹1 நான் எங்க போய் தேட போறேன் தெரியல. என்கிட்ட ஏதாவது எங்க அம்மாட்ட இருந்து எடுத்துன்னு வருவேன். எங்க அம்மா என்ன சொல்ற, ஒரு காலனா வச்சுட்டு போடியும்பா. அந்த நாள்ல காலனா இருந்தது. காலனான்னா ஓட்டக்கால்னாம்பா. அது ஓட்டக்கால்னா உங்களுக்கு எல்லாம் சொல்ல தெரியாது, அதுவும்பா. அப்புறம் 4 நாள்னா 25 பைசா, அதை வெய்யும்பா. அதை சாமி கிட்ட வச்சுட்டு போம்பா. அதை எடுத்து உண்டியில போட்டுருவாளான்னு எனக்கு தெரியாது. அது சரி. ஆத்துல இருக்கவாள்லாம் இதுல மோர் மிளகா போட்டுங்கோ. ஆமா, ஆத்த கிராஸ் பண்றவாள்லாம் பிளாஸ்டிக் கவர்ல போட்டுட்டா சேஃபா போய் சேரும். டமால் டுபின் தூக்கி போடுவாள்ல. ஆமா, கடைசி வரைக்கும் வெங்கல பானை கொடுக்க போறது இல்ல. அதெல்லாம்